11/10/2025 கேரளா லாட்ரி கார்னியா 726 கூறுகள். 10ஆம் தேதி கொடுத்த கெஸ்ஸையும் பார்க்கலாம். 10ஆம் தேதி ரிசல்ட்டு 5228. நான் ஏ போர்டும் பி போர்டுக்கும் சிங்கிள் நம்பராக கொடுத்தேன். ஏ போர்டுக்கு 3, பி போர்டுக்கு 1 வந்து அது உல்ட்டாவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே 22 வந்துருச்சு. ஆல் போர்டுக்கு 3 2 கொடுத்த நம்பர் 2 வந்துருச்சு, மிஸ் ஆயிடுச்சு. இதில் பாருங்கள் 3 நம்பருக்கு கொடுத்ததில்ல. சி போர்டு 8 பாஸு நான் கொடுக்கவே இல்லை, மிஸ் பண்ணிட்டேன். 2 நம்பருக்கு கொடுத்ததில்ல. பெஸ்ட்டு போர்டில் மிஸ் பண்ணிட்டேன் நண்பா. இது ஃபுல் மீனிங்லேயும் ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. 11ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் சிங்கிள் போர்டில் ஏ போர்டுக்கு 1 3 5, பி போர்டுக்கு 1 9 8, சி போர்டுக்கு 1 7 9. அதிலே 2 நம்பரை கொடுத்துருக்கேன். ஏ போர்டுக்கு 1 3, பி போர்டுக்கு 8 9, சி போர்டுக்கு 7 9. ஏன்னா ஏ போர்டுக்கு 2 வந்ததுனால 1 3 எடுத்திருக்கேன். இந்த 8 9 பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 8 வந்ததுனால பி போர்டுக்கு 8 9 வரும்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதேமாதிரி 8 வந்ததுனால சி போர்டுக்கு 7 9 எடுத்திருக்கேன் நண்பா. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 1 7, அது 1 ரன் பண்ணிக்கேன். 2 2 வந்ததுனால நீங்கள் 7க்குள்ளே ட்ரை பண்ணலாம். 8 வந்ததுனால பெஸ்ட்டு போர்டில் ஏ போர்டுக்கு 1, பி போர்டுக்கு 8, சி போர்டுக்கு 7 அல்லது 9 எடுத்திருக்கேன் நண்பா. 3 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 181 189 187 587 392 387 397. இது என்னோடய கெஸ்ஸிங்க. இது அப்படியே வச்சு லாஸ் பண்ணாதீங்க. உங்கள் கணக்கு வருதான்னு பாருங்கள். நம்பர் கணக்கு வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. நான் கன்ஃபார்மாக வர்ற மாதிரி இருந்தால் நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுப்பேன். ஒரு 2 நம்பர் 3 செட்டு தான் கொடுப்பேன். ரொம்ப டவுட்டாக இருந்த நம்பர் தான் நிறைய நம்பர் கொடுப்பேன். நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஆல் போர்டு இந்த 2 நம்பரு கொடுத்ததுலேருந்து எடுத்துக்கோங்க. பெஸ்ட்டு போர்டு கூட கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் மிஸ் ஆகும். இந்த 2 நம்பர்லேருந்தே எடுத்துக்கோங்க நண்பா. அதேமாதிரி உங்களோட கெஸ்ஸிங் என்ன வரும்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா சேம் அப்படியே இருக்க நம்பருக்கு கொடுத்துருக்கேன். அதில் 4 மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏபிபிசி கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஏபி 18 58 38, பிசி 87 89 97 91, ஏசியில் வந்து 17 19 57 37. இந்த ரிசல்ட்டையும் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி எடுங்க. நான் சொல்லியிருந்தேன் கார்னியா ட்ரா நம்பர் ஏதோ ஒரு நம்பர் வரணும். அதேமாதிரி 2 அடிச்சுட்டான். நான் 3 வச்சேன், 3 1 கொடுத்தேன் நண்பா. அது 2 அடிச்சிட்டாங்க நேற்று 10ஆம் தேதியில். இன்றைக்கி அதே மாதிரி ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். 587 177 573. டி போர்டுக்கு 5 வந்ததுனால 4 3 6 எடுத்திருக்கேன் நண்பா. அதுக்கு பார்த்துக்குங்க. என்னோடய கணக்கில் 4 எடுத்திருக்கேன். ரிசல்ட்டு பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய நம்பர் எடுத்திருக்கேன். இந்த கணக்கில் டிக் பண்ண நம்பரும் கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க நண்பா. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். டியர் சேனலில் போய் ஃபேஸ்புக்கில் போய்ட்டு டியர் லாட்ரி 2025 போட்டிங்கன்னா சேனலில் வரும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டியர் லாட்ரி வீடியோ 1 மணி 6 மணி 8 மணிலாம் அதில் வரும். பட் இன்றைக்கும் நான் 6 மணி 8 மணி வீடியோ போட முடியாது. நான் செகண்ட் ஷிஃப்ட்டு போகிறேன். நம்ம நாளைக்கு என்னமோ அடுத்த வாரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து 6 மணி 8 மணி 1 மணி வீடியோலாம் டியர் லாட்ரி வரும் நண்பா. டியர் லாட்ரி சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் போய்ட்டு டியர் லாட்ரி 2025 போட்டிங்கன்னா சேனல் வரும். நான் சொன்ன மெத்தடை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க கமெண்ட் பாக்ஸில் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியும் தூங்க போகும்போது வானத்தை பார்த்து வேண்டிட்டு தூங்க. காலையில் எழுந்திரிக்கும் போது அதே ஃபாலோ பண்ணுங்கள். மூச்சு பயிற்சி டெய்லியும் பண்ணுங்கள். ஒரு 1 ஹவர் தியானம் பண்ணுங்கள். 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தியானம் பண்ணுங்கள். ஒரு மூக்கை அடிச்சுட்டு இன்னொரு மூக்கில் காற்று விழுங்க. அது மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுங்கள். 10 டைம் மட்டும் பண்ணுங்கள் போதும். ஒரு மூக்கில் காற்று எடுத்தீங்க விழுதிங்கன்னா அதை 10 டைம் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி லெஃப்ட் ரைட்டுன்னு மாற்றி மாற்றி பண்ணணும். அதுக்கப்புறம் முதுகு தண்டை நேராக வச்சுட்டு நீங்கள் தியானம் பண்ணணும். கையில் 2 கையும் வானத்தை பார்த்து மேல் நோக்கி கூட வச்சுக்கிட்டு இல்லைனா கை கோத்து கூட மடியில் வச்சுட்டு நீங்கள் தியானம் பண்ணுங்கள். அது முதுகு தண்டை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். தொடர்ந்து இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா விஷயம் நடக்கும். உங்களுக்கு ஏதோ பிடிச்ச ஃப்ரெண்டு லவர்ஸு சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் ஒரு பொருளாக கூட இருந்தாலும் பரவாயில்ல, அது தொடர்ந்து நினச்சிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் நடக்கும். இந்த இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது நடக்கும். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு வந்து இதை உடம்புல காந்த சக்தி அதிகப்படுத்தணும். மூச்சு பயிற்சி தியானம் பண்ணும்போது உடம்புக்கு வர கெட்ட எண்ணங்கள் தேவையான பேடு இதெல்லாம் வருதுலாம் வெளியே போயிட்டு நல்ல எண்ணங்கள் உள்ளே வரும்போது நம்ம நினச்சது நடக்கும். அதுக்காக தான் கோவிலுக்கு போகிறது, கோபுரத்தை பார்த்து நம்ம வேண்டுறது காரணம்னா வானத்தில் இருக்கிற காந்த சக்தி இழுத்து தான் கோபுரத்தை வழியாக அது கீழே ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நம்ம உடம்பு வந்து கிளியர் ஆகும். அதுக்காக தான் நம்ம அது கோவிலுக்கு போக சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் என் குரு சொல்லி கொடுத்தது.
குளிக்கும்போது அதேமாதிரி தண்ணி வந்து தொட்டு கும்பிடுங்க. குளித்த பிறகு தண்ணிக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் அது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நம்ம தண்ணிக்கு வந்து தண்ணியை வச்சு நீங்கள் வேண்டலாம். எல்லா கோயிலையும் மசூதி எல்லாத்துலேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு வாட்டருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எந்த கோயிலுக்கு போனால் தீர்த்தம் கொடுக்குறாங்க பாருங்கள், அது கோயில்கிட்ட சாமிகிட்ட வச்சு வேண்டி கொடுக்கும்போது அதுக்கு பவர்ஃபுல் அதிகமாக இருக்கும். தண்ணி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கக்கூடியது. அதுதான் ஒரு இதாக பண்ணால் குளத்துல போய் குளிச்சுட்டு வாங்க, ஆற்றுல போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் அதுக்கு தான் நண்பா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணியை வச்சு நிறைய வேண்டலாம். உங்கள் குழந்தைக்கு கூட உடம்பு சரியில்லைன்னா அந்த வாட்டர் கேனில் தண்ணி வச்சுட்டு நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும் நீங்கள் வேண்டிட்டு குழந்தைக்கு அந்த வாட்டர் கொடுத்தீங்கன்னா உடம்பு சரியாக போச்சுன்னா சீக்கிரம் கிளியர் ஆகிடும். சில மசூதிக்கெலாம் போனால் தண்ணியை மந்திரிச்சு கொடுப்பாங்க பாருங்கள், அதெல்லாம் அதுக்கு தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்குங்க. அது ஒரு சின்ன ஒரு மெத்தேடு தான், நிறையா இருக்குது, சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.